அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் கைக்கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்து இந்த 7வது நாளின் காலை இப்பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் தங்கி இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஒரு சத்தியத்தை, மக்களால் புறக்கணிக்கப்படுகிற சத்தியத்தை, மக்களால் புறக்கணிக்கப்படுகிற சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பு ஓய்வு நாள் ஆராதனை ஒழிக்கப்பட்டு விட்டது. சட்டதிட்டங்களை அவர் கற்பனைகளை சிலுவையில் அறைந்து ஒழித்து விட்டார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம். கற்பனைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது என்றால் அதில் 10 கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளையிலும் ஒளிந்திருக்க வேண்டும். ஒளிந்து விட்டால் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை முதலாவது கட்டளை நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. அந்த கட்டளை அழிக்கப்பட்டு விட்டால், சிலுவையில் அறையப்பட்டு விட்டால், இயேசு கிறிஸ்து இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? விக்கிரக ஆராதனை தவறு என்று எப்படி அறிய முடியும்? என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம் என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று எப்படி நாம் கட்டளையிட முடியும்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? கொலை செய்யக்கூடாது என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? அன்பு பிள்ளைகளே, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? களவு செய்யக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக என்று எப்படி சொல்ல முடியும்? பிறருடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக என்று எப்படி சொல்ல முடியும்? அது இன்றைக்கும் அனுபவ ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழியா பிரமாணம், அதற்கு பேர் அழியா பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பு ஓய்வு நாள் ஆராதனைகள் கை கொண்ட பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு நாம் வாசிக்கப் போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 54, 55, 56 வசனங்களை வாசிப்போம் என்றால், அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தப்படுத்தி கற்பனைகளின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பு ஓய்வு நாள், அந்த மரணத்திலேயே அவரை துக்க வீட்டிலே சந்திக்கப் போகின்ற அந்த பிள்ளைகள் கற்பனை பெரிது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அதை கை கொண்டு நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே நாம் 13வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் அப்போஸ்தலர் 13
14 நாம் வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலர் 13:14 அவர் சொல்லுகிறார், அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயங்களை பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அன்பு பிள்ளைகளே, பவுலும் பவுலைச் சேர்ந்த பிள்ளைகளும் ஓய்வு நாளை இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பு ஆசரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 26-27 வசனம், சகோதரரே, ஆபிரகாமின் சந்தையிலிருந்து பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த இரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக்க தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் என்று 26-27 வசனம் அங்கு சொல்லுகிறது. அடுத்து அந்த வசனத்திலே அவர் 42, அப்போஸ்தலர் 13, 42, 43, 44 வசனங்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று புறஜாதியார்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமர்ந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாம் வாசிக்கும்போது அங்கு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 15:21 நாம் வாசிப்போம் என்றால், மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களிலே வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வகாலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் இந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஓய்வு நாள் தோறும் மோசேயின் ஆகமங்கள் அங்கு அக்காலத்தில் வாசிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16:13 சொல்லுகிறது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலும் ஓய்வு நாள் ஆராதனை ஆற்றங்கரையில் கொண்டாடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அப்போஸ்தலர் 17:2 வாசிக்கும்போது, பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்கள் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து என்று சொல்லும். பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே, ஆண்டவர் தன்னுடைய வழக்கத்தின்படியே எப்படி ஓய்வு நாளில் எழுந்து பிரசங்கம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோமே, அதை போல இங்கு பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே 3 ஓய்வு நாட்களில் அங்கு பிரசங்கம் செய்தார் என்று இந்த வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது. அப்போஸ்தலர் 18 நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 4வது வசனம், ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் என்று 18:4 சொல்லுகிறது. அடுத்து அவர் சொல்லும்போது 11வது வசனம் எப்படி சொல்லுகிறது, அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனங்களை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் அல்ல, 1 வருஷம் அங்கு தங்கி 1.5 வருஷம் அங்கு தங்கி தேவனுடைய கற்பனைகளை குறித்து சொல்லி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்து அவர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று
7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று எபிரேயர் 4:7 நாம் வாசிக்கிறோம். அடுத்து எபிரேயர் 4:9 வாசிக்கும்போது, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகள், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஓய்வு நாள் ஆராதனை சீடர்களுக்கு பின்பு கூட காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 14வது அதிகாரம் 12வது வசனமும் 22வது அதிகாரம் 14வது வசனமும் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கற்பனைகளும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்றும், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஓய்வு நாள் ஆராதனை உண்டு. புதிய வானம் புதிய பூமியிலும் ஓய்வு நாள் ஆராதனை உண்டு என்று ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அந்த ஓய்வு நாள் இந்த பூலகம் மாத்திரம் அல்ல, இந்த உலகம் தேவன் படைக்கப் போகிற புதிய பூமியிலேயும் ஓய்வு நாள் ஆராதனை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இப்பொழுது நாம் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயத்தை தொட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பங்கு பெறுவதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி செய்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 வாசிக்கிறோமே. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி இந்த கற்பனைகளை ஆசரிப்பதற்கு, விசேஷமாக ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கான பலத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, ஓய்வு நாள் ஆசரிப்பு வேண்டுவதில்லை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அது அழியாத பிரமாணம், அது ஜீவனுள்ள பிரமாணம் என்று நீர் அவர்களுக்கு புத்தி சொல்லி உம்முடைய ஆவியானவருக்கென்று அவர்களோடு பேச என் தேவன் கிருபை செய்யும். துன்மார்க்கன் மரிப்பதும் எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ என்று சொல்லி இருக்கிறீர். இன்றைக்கு உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அது தேவையில்லை, அவசியமில்லை என்று சொல்லுகிற அந்த அனுபவத்திலிருந்து அவர்கள் வெளிவந்து அது நம்மை சீர்படுத்தக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய, பரலோக வாசிகளுக்கு அது கண்டிப்பான ஒரு கை கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டளை என்பதை அவர்களுக்கு நீர் போதித்தரலாம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாருக்காவது அந்த இடையூறு இருக்கும் என்றால் அவர்களையும் என் தேவன் மன்னித்து உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் அவர்களுக்கு மீண்டுமாக அந்த கற்பனையில் நல்ல உபதேசத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள என் தேவன் அவர்களுக்கு பலத்தை தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியத்திலே நாம் நிலை கொண்டிருந்து தேவனுடைய ராஜ்யம் செல்வதற்கு தேவனுடைய கற்பனைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து அதிலே நாம் நம்மை நிலை கொண்டிருக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.